வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். பாஜக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மீதும், என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த புதுச்சேரி, காரைக்கால், ஏனம், மாஹே மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும், எனது மக்கள் பணியிலும், மாநில வளர்ச்சியிலும் உங்களின் பேராதரவுடன் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தேர்தல் பணியாற்றிய முதலமைச்சருக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி 45 அடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி 45 அடி சாலை ராஜராஜேஸ்வரி நகரில் குழந்தைகள் நல மருத்துவர் பிரியாவின் வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையம் புதிதாக இன்று திறக்கப்பட்டது. இந்த குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர் பிரியா, மருத்துவர் விஜய் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவர் பிரியா குழந்தைகளுக்கு சிகிச்சையை தொடங்கி அதற்கான ஆலோசனையையும் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழு நிர்வாக இயக்குனரும், லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவருமான VPS ரமேஷ்குமார் மற்றும் தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், சப்தகிரி குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த மையம் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரையும் செயல்பட உள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்று வனத்துறை, நீதிமன்றம், சுதேசி ஆலை ஒட்டி உள்ள வனத்தை சுற்றி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்வு நடந்தது. பெருகி வரும் மக்கள் தொகையாலும், மக்களின் வாழ்க்கை முறையாலும் பூமி வெப்பமடைந்து பருவநிலை மாற்றம் அடைந்துள்ளது. இதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி உள்ளது. இந்த வருடம் வெப்பம் வெறும் ஆரம்பம்தான். அடுத்த வருடம் இன்னும் உக்கிரத்தை அடையும். வெப்பம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்படும். இனியும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று வாகனத்தின் பின்னால் மட்டும் எழுதுவதை விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வளர்ப்போம். நிலத்தடி நீரை வரைமுறையின்றி உறிஞ்சப்படுகிறது. இயற்கை கொடுக்கும் கொடையான மழையையும் மனசாட்சியே இல்லாமல் கடலில் விட்டுவிடுகிறோம். இனி ஒரு சொட்டு மழையும் கடலில் கலக்கக்கூடாது. இனி ஒரு மரமும் வெட்டக்கூடாது. தாத்தா சொத்து பேரப்பிள்ளைகளுக்கு என்றால், தாத்தா அனுபவித்த சொத்தான இயற்கை குடிநீரும் சுகாதாரமான காற்றும் பேரப்பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்கவில்லை? நாம் செய்யும் தவறுக்கு பிற உயிர்கள் செத்து மடிவது எந்த விதத்தில் நியாயம்? இளைஞர்களே, சாலையை தோண்டி உங்க தலைவர்களுக்கு பதாகை வைப்பதை விட அந்த குழியில் மரத்தை நடுங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் தலைவரும் பிழைப்பு. சாலையை தோண்டி உங்க தலைவர்களுக்கு பதாகை வைப்பதை விட அந்த குழியில் மரத்தை நடுங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் தலைவரின் குடும்பமும் பிழைக்கும். ஆட்சியாளர்களும் மக்களும் அடிப்படை தேவையான குடிநீரும் காற்றும் முக்கியத்துவம் கொடுங்கள். சாலையை தோண்டி உங்க தலைவருக்கு பதாகை வைப்பதை விட அந்த குழியில் மரத்தை நடுங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் தலைவரின் குடும்பமும் பிழைக்கும். ஆட்சியாளர்களும் மக்களும் அடிப்படைக்கு தேவையான நீருக்கும் காற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி நிகழ்வானது நடைபெற்றது. பாஜக பிரமுகரின் தாயார் மகாலட்சுமியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதி பாஜக பிரமுகர் தாமரை செல்வத்தின் தாயார் மகாலட்சுமி 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக பிரமுகர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக வில்லியனூர் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் ஆனந்த், பாஜக பிரமுகர் மங்களம் முரளிதரன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சரவணன், வாசவி கிளப் விஜயன், பான்லே, பக்தவச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் ஆளும்
செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர். 22 எம்எல்ஏக்கள் பலத்தோடு, மத்திய அரசின் அதிகாரத்தோடு, மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தது. இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார்கள் என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி மக்கள் எம்எல்ஏவை தேர்வு செய்கின்றனர். அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் எம்எல்ஏக்கள் முதலாளிகளாக மாறிவிட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கிவிட்டனர். துறைமுகத்தை தனியார் மயமாக்கிவிட்டனர். மின்துறை, துறைமுகம் தனியார் மயத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். புதுச்சேரிக்கு இழைத்துள்ள அநீதிகளை திரும்ப பெற வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே திறக்கப்படவில்லை. புதுச்சேரியில் முரண்பட்ட அரசு என்பதால் அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளனர். மக்களுக்கு கிடைத்த ஜனநாயக ஆயுதம் மூலம் பதிலளித்துள்ளனர். முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கூட தங்கள் தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகளை பெற முடியவில்லை. ஆட்சியாளர்கள் வேண்டாம் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர். ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம். இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என சிவா எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். சோ நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்காங்க.